நாங்கள் இனி தான் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே புக் பண்ணணும். எங்களோட அக்கா இருக்கா தானே, அந்த அக்காண்ட தான் இந்த இடமே. அடுத்த இடம் கிரிஹெட்டியக்கு போகணும். 2 பஸ் மாறி தான் வர வேணும். ஸோ இந்த இடத்துல நாளைக்கு வந்து சர்ஃபிங் செய்வோம். நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா அதுவே காட்டும். பார்த்தீங்களா, ஒரு ஆளுக்கு 1700 ரூபா. இது சிக்கன் ரைஸும் கறி, இங்கே பருப்பு. வெளிகமாவோட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. வீட்டு விடுதி அறைகள் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொன்னால் இது நல்ல இடம். சின்ன ஒரு வளைஞ்ச ஒரு குடா மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு அலை வந்துட்டு அதில் அடித்தோன்னே தண்டவாரிலேயே அலை வந்து ஃபோம் ஆகுது. அதனால் இங்கேயுமே சர்ஃபிங்குக்கு கிணறு வருகிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. என்னோட புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இப்போ இலங்கையில் தென் பகுதியை ஃபுல்லாக சுற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இப்போ வெலிகமையிலேருந்து அடுத்த ஊருக்கு போக வேணும். கிரிஹெட்டியன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் வந்துட்டு நல்ல பிரபல்யமாக வந்து கொண்டு இருக்குது. அங்கேயுமே வந்து சர்ஃபிங் எல்லாமே பிரபல்யம். ஸோ நாங்கள் எங்களோட ஹாஸ்டலில் நின்ற இடத்துல 2-3 ரஷ்ய நண்பர்கள் சந்திச்சுனாங்க. அதையுமே வந்து சொன்னாங்க கிரிஹெட்டியா நல்லா இருக்கும் போங்கன்னு சொல்லி. ஸோ அதால் நாங்கள் இப்போ கிரிஹெட்டியாக்கு போக போகிறோம். ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் பஸ் எடுக்க வேணும். பஸ் எடுத்தோம்னு சொன்னால் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி கிரிஹெட்டியாவை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் இலங்கையில் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நேராக மரியோட் இருக்கு தானே, அதுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். இதுலேருந்து பக்கத்தில் தான் நாங்கள் தங்கின ஹாஸ்டல். ஸோ இங்கே தங்குறேன்டா ஒரு நாளைக்கு 100-120 அந்த மாதிரி வரும் யூஎஸ்டியில். கிட்டத்தட்ட 30,000 40,000 ஒரு நாள் தங்குறதுக்கு. ஆனால் நாங்கள் தங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா பங்க் பெட்ஸ் தெரிவினம் ஹாஸ்டல்ஸ். ஸோ அங்கே வந்து வெறும் 1500 ரூபா இலங்கை பணத்துக்கே நாங்கள் தங்கினாங்க. ஸோ சாப்பாடுக்கு வந்துட்டு வெளியில் டவுன் இருக்குது தானே, அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா நீங்கள் சீப்பாக சாப்பிட்டு கொள்ளலாம். ஸோ உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தங்கி கொள்ளுங்கள். சரி, இதுலேருந்து நாங்கள் போவோம். மற்றது நாங்கள் தங்கின இடத்தின் லொக்கேஷன் எல்லாமே போட்டிருக்குன்னு இதுக்கு முதல் வீடியோக்கள் பார்த்துருந்தாங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அங்கே வந்து கோவர்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ஐடியில் வேலை செய்கிறீங்க, இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சோண்டு டவுன் சவுத், அதாவது தென் இலங்கையை வந்து சுற்றி பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் வீட்டிலையோ இல்லாட்டிக்கு இருந்து வேலை செய்கிற ரிமோட் ஒர்க் ஆக்களாக இருந்தாலுமே சரி, நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமை போட்டுட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு தங்கி அங்கேயே கோவர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ போயிட்டு நீங்கள் காஃபியோ இல்லாட்டிக்கு டீயோ எதுவுமே ஆர்டர் பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த ஹாஸ்டலில் தங்கினாலே சரி, வெறும் 1500 ரூபாய்க்கு பங்க் பெட்ஸ். உங்கள் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்து வேலை செஞ்சுட்டு ஈவினிங் ஆகினோன்னா நீங்கள் சூரியன் மறைகிறதோ இல்லாட்டிக்கு சர்ஃபிங் பழகிறதோ இப்படியான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். சரி, இதில் பஸ் வந்த உடனே நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வெளிக்கிடுவோம் கிரிஹெட்டியை நோக்கி. முன்னுக்கு போ அதில் பேக்கை முன்னுக்கு வச்சிரு. கன நாளைக்கு பிறகு இந்த பகுதிகளுக்கு நாங்கள் பஸ்ஸில் வரோம். முந்தி சின்ன வயசில் பஸ்ஸில் வரனாங்க. அதுக்கு பிறகு வாகனங்களில் தான் வந்திருக்கிறோம். பாட்டு மட்டும் இதே இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒப்பரேட் வந்துடும். அதுக்காக டக்குன்னு காட்டிட்டு இதை முடிக்கிறேன். பஸ்ஸில் ஃபுல்லாக இடமே இல்லை. பேக்கை வந்து நீங்கள் முன்னுக்கு வச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் க்ரௌட் இல்லாத பஸ்ஸில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த பேக்கோட முன்னுக்கு ஒரு பேக் பின்னுக்கு ஒரு பேக் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மாத்தறை டவுனில் நிற்கிறோம். இதில் இருந்துட்டு நாங்கள் அடுத்த இடம் கிரிஹெட்டியாக்கு போகணும். 2 பஸ் மாறி தான் வர வேணும். ஸோ அதால் மாத்தறைக்கு வந்துட்டு மாத்தறையில் இருந்துட்டு அடுத்த பஸ் எடுக்க போகிறோம். தங்கால பஸ்ஸுமே போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ மாத்தறை டவுன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஹைவே பஸ்ஸுமே இருக்குது கொழும்புக்கு. ஸோ அதால் நாளைக்கு இங்கே இருந்துட்டு கொழும்புக்கே டைரெக்டாகவும் போய்க்கொள்ளலாம். இதில் பஸ் இருக்குது தானே, இதில் தான் நாங்கள் போக வேணும். 346 உண்டு. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். இதில் போனோம்னு சொன்னால் அங்கே டவுன்லேயே இறங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம்னு சொல்லி தேவ் சொல்கிறான். அவனுக்கு கொஞ்சம் வேலை வந்துட்டு பஸ்ஸில் வந்து. சரி, இங்கே மதிய சாப்பாடு எங்கே சாப்பிட்டு போவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் எதிரிலேயே இருக்குது. ஸோ இதில் ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கும். நடுவில் அங்கால விகாரை ஒன்று கட்டி வச்சுருக்கிறோம். ஸோ இங்கேருந்து ஹைவே பஸ் இருக்குது. காலிக்குமே போகலாம். காலி அடுத்தது அப்படியே இங்கேருந்து கொழும்புக்குமே போகலாம். எனக்கு ஆக்கள் வேறு இங்கே பாருங்க, இந்த கடையிலே சாப்பிடுவேன். எக்கச்சக்கமாக ஆக்கள் இருந்து சாப்பிடுவோம். எல்லாருமே ரைஸும் கறி தான் அடிக்கணும். பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் முன்னுக்கே இருக்குது. சிக்கன் ரைஸும் கறி, இங்கே பருப்பு, இங்கே ஒரு இலவக சலட் மாதிரி உண்டு. இது பஸ்தா மாதிரி இருக்குது. பஸ்தா வெட்டி ஒரு கறி செஞ்சுருக்கணும், கரெக்ட் எல்லாம் போட்டு. அதனால் வெண்டிக்காய்.
சாப்பிட்டு அப்படியே பஸ் ஏற வேண்டியதான். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா இப்போ விடியவில் சாப்பிட்றதே இல்லை. சாப்பிட்டே இப்போ பதில் நான் விடியலை. அந்த கடையில் சாப்பிட நாங்கள் சாப்பாட்டு காசு மட்டுமே கிட்டத்தட்ட 1300 வந்தது 2 பேருக்கு. ஒரு சின்ன சோடா போத்தல் ஒன்று எடுத்துனாங்க. ஒரு சின்ன ஹைலேண்ட் மில்க் பேக்கெட் இருக்குன்னு தானே இந்த பொட்டில் அதுவும் எடுத்துனாங்க. ஸோ இதில் இருந்துட்டு தங்காலை பஸ் போவோம், இல்லை டிக்வெல்ல பஸ் எடுக்க வேணும். ஸோ நேரம் அப்படியே போவோம். கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் வெலிகமையில் இருந்துட்டு இங்கே வந்த அளவு தூரம் திருப்ப போக வேணும். இந்த டிக்வெல்ல பஸ்ஸில் கூட போய்க்கொள்ளலாம். பஸ் ஏறுவோம். ஏறிட்டு வந்து உங்களோட காட்சி கொள்கிறேன். பஸ் ஏறி போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் முதல்ல வெலிகமையில் இருந்துட்டு மாத்திரை வாரத்துக்கு ஆளுக்கு 100 ரூபா எடுத்தவை, இப்போ 120 ரூபா எடுத்தவை. இங்கே இருந்து மாத்திரையில் இருந்துட்டு கிரிகெட்டியை போகிறதுக்கு 2 சைட்டுமே பாருங்கள் பீச் எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்குது பீச். இந்த கடற்கரைக்கும் வெங்கட கடற்கரைக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் எல்லாமே இல்லை. இதே மாதிரி கடற்கரை எல்லாமே முல்லைத்தீவில் எல்லாமே இருக்குது. என்ன அங்கே வந்துட்டு டூரிஸ்ட் ஒருத்தரையும் கொண்டு பழக்கல ஆக்கள், அதுதான் பிரச்சனை. இப்போ இங்கே வந்து டூரிஸ்ட் கைட் இருப்பினும் இல்லாண்டி ஏர்போர்ட்லேயே வாகனத்தில் ஏற்றி போட்டு ஆக்களை கூட்டி கொண்டு திரிகிற ஆக்கள் வந்துட்டு இந்த பகுதிகளுக்கு மட்டும்தான் ஒரு சர்க்கிட் மாதிரி வச்சிருக்கிறோம். நுவரெலியா கண்டிசை கூட்டிகிட்டு போயிட்டு கதிர்காமம் வழியாக ஹம்மாந்தோட்டை வந்துட்டு அந்த மாதிரி சுற்றி தான் கூட்டிகிட்டு போகிற ஒரு லூப் மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே எங்கட பகுதிகளிலையுமே வந்துட்டு டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், கேஃபே, பார்ட்டி பிளேஸ், இந்த மாதிரி அவைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்ய வேணும். எங்களோட கலாச்சாரமும் கெட்டு போகாத மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் ஓகே தான் இருக்குது. பீச்சை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே போவோம். முன்னுக்கு தான் இருக்கிறோம். பஸ் வந்துட்டு அந்தளவுக்கு ஃபுல்லாக இல்லை. பாட்டு எப்படி இருக்குதேவா? பாட்டை கேட்டுட்டு பையன் அலறான். என்ன விஷயம்னு சொன்னால் ரெக்கார்ட் பண்ணின பாட்டுகள் தானே. ஆனால் தேவன் கேட்க சொன்னானே ஏன்டா பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிக்க எங்களோட பாட்டுகளை தான் அவன் தங்கட பாட்டு மாதிரி மாற்றுவினம். ஸோ அதெல்லாம் கேட்டோம். சரி இப்போ போய்கொண்டிருக்கிறோம். போய் ரீச் ஆகிட்டு உங்களோட கதைக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து கிரிகெட்டியை வந்துட்டோம். பஸ்ஸில் வந்து பயங்கரமாக ஆக்கள் க்ரௌட் ஆகிட்டு அதால் வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்க இல்லாமல் போயிட்டு. ஆனால் பஸ்ஸில் வயசு போனாக்கள் எல்லாம் பெரியணும். இடையே சரியான டிராஃபிக். பஸ்ஸில் பிரேக் அடிக்கிறான். நானே 2 வாட்டி முன்னுக்கு போய் விழுந்துட்டேன். நாங்கள் இது வரைக்கும் ஹாஸ்டல் ஸோ எங்கே தங்க போகிறோம் எதுவுமே பிளான் இல்லாமல் தான் வந்திருக்கிறோம். போயிட்டு booking.comல நாங்கள் தங்குவோம். ஸோ இந்த பக்கமாக தான் போக வேணும். ஸோ இதில் இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போனோம்னா பீச். போகிற வழியில் எல்லா இடத்துலையுமே ஹாஸ்டல்ஸ், மற்றது ஸ்கூட்டர் ரெண்ட், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இந்த கிரிகெட்டியை வந்துட்டு இப்போ தான் புதுசான்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து கொஞ்சம் ஆக்கள் பிரபல்யமாகி இந்த இடங்களுக்கு அதிகளவு வரணும். முந்தி வந்து வெலிகமை எப்படி இருந்ததோ, வெலிகமைலாம் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தான் இவ்வளவு பெருசாக வந்தது. அதே மாதிரி தான் இப்போ இந்த பகுதி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து கொண்டு இருக்குது. ஸோ இனி நாளடைவில் இந்த வீட்டில் இருக்கிறாக்கள் முன்னுக்கு ஒரு ஹாஸ்டலை போட்டாலோ இல்லாட்டிக்கு ஒரு சின்ன ஒரு கேஃபேயோ அந்த மாதிரியான விஷயங்களை போட்டாலே அவைக்கு மேலதிகமாக இன்கம் வரும். ஸோ இதில் எல்லாம் பாருங்கள். பஸ் பயணம் எப்படி இருந்தது? பயங்கரமாக இருந்தது. அதான் தான் நானும் சொன்னேன். அந்த பிரேக்கை போட்டு எதுக்குடா ஒரு மனசாட்சி இல்லை. போஸ்டர் லைனு நேராக போகிற ரோட்டில் அது சடன் பிரேக் அடிச்சோன்னா வயசு போனாங்க பிள்ளைங்க படியில் ஏறும்போது ரொம்ப கஷ்டங்க. அதான் நானும் சொன்னேன். ஓகே, ஹில் ஸ்டேஷன்ல ரோட்ஸ் அப்படி இருக்கு, அதனால ஓட்டலாம். இங்க ரீசனே இல்ல. ஏறி பூந்து ஓட்டுறதுக்கு வந்து சைக்கோத்தனமா ஓட்டி எல்லாரும் கடுப்பாகிறதுக்கு ரீசன் என்னன்னா அந்த அளவுக்கு நடந்த விஷயம். நாங்களே பேக்கை தூக்கிட்டு ரங்கலாம்னு சொல்லி கேட்க முன்னுக்கு டிரைவர் அந்த இது வரைக்குமே போயிட்டு இது எங்களால் உடம்புல தெம்பு இருக்குது. வயசு போனாக்கள் எல்லாம் நின்றா சரி கதை. மற்றது இந்த இடத்துல சர்ஃபிங் வந்துட்டு இந்த இடத்துல பிரபல்யம். ஸோ அதால் வந்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு நாங்கள் இனி தான் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே புக் பண்ணணும். ஸோ ஹாஸ்டல் வந்துட்டு நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் booking.com, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹாஸ்டல் வேர்ல்ட், அப்படி இல்லைன்னு சொன்னால் சாதாரணமாக கூகுள் மேப்பில் ஹோட்டல்ஸை போட்டு ஃபில்டர் பண்ணினீங்கன்னாலே அதில் காட்டும். அப்படியும் இல்லைன்னா நேரில் வந்து எடுத்து அப்படி இல்லைன்னா நேரில் விசாரிச்சுட்டு எங்கே ஹாஸ்டல்ஸ் எல்லாம் ரெக்கமெண்டிட்டு நீங்கள் அங்கேயே புக் பண்ணலாம். ஓகே, இப்போ இடத்துக்கு வந்துட்டோம். எந்த லொக்கேஷன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி போடுங்க. இது எல்லாருக்குமே தெரியும், தெரியாத ஆக்களுக்காக சொல்லிக்கொள்கிறேன். டேட்டை போட்டிங்கன்னா சரி, இன்றைக்கு 12 தொடக்கம் 13 ஒரு நாள் நைட், ஒரு ரூம் 1 அடல்ட் சர்ச்சை கொடுத்தீங்கன்னா அதில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஃபில்டரில் போயிட்டு ஹோட்டல்ஸ் இல்லாமல் ஹாஸ்டல்ஸ் அண்ட் இருக்குது. இதில் தெரியுதா? இந்த ஹாஸ்டல்ஸை கொடுத்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவே காட்டும். பார்த்தீங்களா, ஒரு ஆளுக்கு 1700 ரூபா. இது ஏசி இல்லை, பீச் சைடு என்னபடியே ஏசி உள்ளதாக பார்த்தீங்கன்னா நல்லா. நாங்கள் கடைசியாக தங்கினது 1000 ரூபாய்க்கு தானே ஒரு நைட்டுக்கு. இப்படி பங்க் பெட்ஸ் தருவினோம்.
ஆனால் அதிலே வந்து ஏசியோட இது ஃபேன் மட்டும்தான் போட்டிருக்கு. ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணினீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பாத்ரூம், ஃப்ரீ வைஃபை, டெரஸ் இருக்குது, பீச் பக்கத்தில், லொக்கர்ஸ், லோன்ட்ரி எல்லாமே இருக்குது. ஏசி இல்லை. ஸோ எங்களுக்கு ஏசி கட்டாயமாக பீச் சைடில் இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இரவில் எல்லாம் வெந்துடும். ஸோ பார்த்துட்டு இப்படி தான் ஃபில்டர் பண்ணிவிட்டு புக் பண்ணுறது. ஸோ இதுதான் விஷயம். அந்த மாதிரி பெரிய ஒரு இதுவுமே இல்லை, ராக்கெட் சயின்ஸ் எல்லாமே இல்லை. இது வெறும் ஈஸி தான். சரி, நான் புக் பண்ணிவிட்டு இந்த ஹாஸ்டலில் புக் பண்ணுறேன். எங்கே தங்குறோம், என்ன ப்ரைஸ்ன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். தேடி பார்த்து நாங்கள் Booking.comல பார்த்த வரைக்குமே வந்துட்டு இங்கே சாதாரணமாக அறைகள் எல்லாமே அதிகளவான விலை போகுது. கிட்டத்தட்ட 10, 15, 20,000 வரைக்குமே போகுது. என்னடான்னு சொல்லி ஹாஸ்டல்ஸை பார்த்தா ஒரு ஹாஸ்டல்ஸுமே 1000, 1500க்கெல்லாம் இல்லை. இருந்தால் இங்கேருந்து 2-3 கிலோமீட்டர்லாம் தாண்டி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல்ஸை பார்த்துட்டு வந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு பங்க் பெட்டு 3800 கிட்ட வருது. சரி, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நேராக வந்தாங்க. வந்துட்டு ஆன்லைன் புக்கிங்காக இல்லாட்டிக்கு நார்மலாக வந்துட்டு காசு கட்டுறதா ஈஸின்னு சொல்லி பார்க்க இங்கே வந்து காசு கட்டுறது ஈஸி மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம். பிரணயான்னு சொல்லி இந்த ஹாஸ்டல். ஸோ எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட ஒரு அக்கா இருக்கா தானே, அந்த அக்காண்ட தான் இந்த இடமே. ஸோ நான் வந்துட்டு பெரிய அதிர்ச்சியாக போயிட்டு அப்போ அவர்கிட்ட வந்துட்டு கேட்க அவர் வந்து சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே வந்துட்டு அவை தான் இந்த இடத்த கட்டி வச்சிருக்கணும், இவ வந்து அங்கே வேலை செய்யணுமா. நான் யோசித்த வரைக்கும் அப்படின்னு சொன்னால், அவள் வந்துட்டு இங்கே சாதாரணமாக வந்து நிற்கிற ஆக்கள்னு யோசிச்சேன் நான். ஸோ இந்த மாதிரி யாராவது இந்த இடங்களில் உங்களுக்குமே வந்துட்டு விடுதி அறைகள் இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னு சொன்னால் இது நல்ல இடம். ஸோ எனக்குமே இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ யாராவது வெளியிலேருந்து இந்த மாதிரியான காணொலிகள் பார்த்து கொண்டிருப்பீங்க, உங்களுக்கு இந்த இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 3000 கிட்ட வாங்கினோம். 3000 கிட்ட வாங்கினாலுமே ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் வந்தாலே யோசிச்சு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடங்களில் மற்ற விஷயங்களால் தான் இருக்கும். தங்குறத விட சர்ஃபிங் இருக்குது, அதில் கேஃபே, இந்த மாதிரியான விஷயங்களால் தான். மற்றது சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடுக்கு தனியாக நாங்கள் கட்டணும். ஸோ இப்படியான விஷயங்களால் தான் இன்றைக்கி அதிக அளவாக வருமானம் பெறும். ஸோ இப்போ வெல்கம் ட்ரிங்க் வந்திருக்கணும், குடிச்சிட்டு உள்ளுக்கு போயிட்டு ரூமை காட்டுறேன். தேவ், என்ன நினைக்கிறீங்க நான் இங்கே நடந்ததை வச்சு? நானும் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் சீக்கிரமாகவே வந்து எங்கேயோ ஒரு ஹாஸ்டல் நான் எங்கே ஜஃப்னாவில் போடலான்னு சொல்லிட்டு இருந்தால லாஸ்ட் டைம் அப்போ ஒரு ஜஃப்னாவில் ஒரு ஹாஸ்டல் போட்டுட்டு நிறைய டூரிஸ்ட் வராங்க. பிஸ்னஸ்க்காகன்றதை தாண்டி ஒரு பேஷனுக்காக பண்ணலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி நிறைய பேர் வந்து தங்கலாம், நிறைய ஒரு ட்ராவல் கம்யூனிட்டி வந்து பில்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆசை ஒரு ஹாஸ்டல் போடணும் அப்படின்ட்டு. ஸோ பார்க்குற ஆட்களுக்கு நானுமே அதான் பார்த்தேன். கஜனை காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு உடனே நான் வந்துட்டு கேட்டேன்னா, இந்த மாதிரி விஷயம் இருந்தால் நல்லம்னு சொல்லி, அப்படியே இதை மாதிரி நாங்கள் வந்து செஞ்சுட்டாலே நல்லா வந்துடுவோமேன்ற மாதிரி. ஏன்னா இப்போ வந்து அகங்கம்மா, கிரிஹெட்டியா, வெலிகம்மா எல்லாம் கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தான் பெருசாக வந்த இடங்கள். ஸோ இது வந்துட்டு இந்த அக்கா செஞ்சோடனே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களால் செய்யலாது, யோசிச்சு பாருங்கள். ஸோ அதான் விஷயம். நல்லா உழைக்கணும் இந்த பகுதிகளில் செய்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெயில் ஐடி இருக்கும் கீழே பண்ணுங்கள். ஒரு பெருசாக நெட்வொர்க் சைன்ஸ் மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். யாராச்சும் இன்வெஸ்டர் இருந்தீங்க அதான் ஒரே பேரில் ஆமாம் ஒரு 4-5 சைன்ஸ் வந்து எல்லா சிட்டிஸ்லையும் பண்ணுற மாதிரி ஐடியா செஞ்சால் நல்லா இருக்கும். எங்களுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு இடங்களுக்கு போயிட்டு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அதில் என்ன மாதிரி செஞ்சால் ஓடுமென்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி இப்போ டெல்ஃப்டில் வந்துட்டு வில்லேஜ் டெல்ஃப்ட் ஜேகேஸ்ன்னு சொல்லி எங்களோட விது அந்த டொமி வந்து செஞ்சு கொண்டிருக்கார். அந்த மாதிரியான விஷயங்களை நாங்களும் எங்களோட பகுதிகளுக்கு இந்த மாதிரியான ஆக்களை இங்கே ஒரு 4-5 ஹாஸ்டல் வச்சுட்டு கிளிநொச்சி முல்லைத்தீவுக்கு போவோம். ஏன்னா ஹாஸ்டல் வழியை தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேக் பேக்கர்ஸை அனுப்புவினோம். இங்கே வந்துட்டு ஹாஸ்டலில் வந்து கதை கேட்க அந்த உரிமையாளர் வந்து சொல்வார், நீங்கள் இந்த இடத்துக்கு போயிடல, இங்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்க அவை விசாரித்து போயிடும். அந்த மாதிரி தென்பகுதிக்கு வர ஆக்களையுமே வந்துட்டு நாங்கள் வடபகுதிக்கெல்லாம் அனுப்புகிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்படி தர லோக்கலாக திரியக்கல கஷ்டப்பட்டு திரிஞ்சு சந்து பந்தெல்லாம் திரிஞ்சு சுற்றி பார்க்கலாம். எங்களுக்கு இப்படியான விஷயங்கள் எல்லாமே தெரியுது. சரி, வெல்கம் ட்ரிங்கை குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு போவோம். அப்படியே மேலே போய் ரூமை உங்களுக்கு காட்டுறேன். ரூம்ன்றதை தாண்டி இந்த நாங்கள் 2 பேருமே சேர்ந்து எவ்வளோ கொடுக்குறோம்னு சொன்னால் 3800 தர 2, சரி 4000 வச்சுக்கொள்ளுங்க, 8000 ரூபா கொடுக்குறோம். இந்த 8000க்கு வேறு இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஸரியஸான ரூமே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எங்களுக்கு 2 பேருக்குமே பங்க் பெட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ மேலெல்லாம் இப்போ தான் கட்டி கொண்டிருக்கணும்.
சொக்ஸை வச்சுட்டாட போகிறேன் அப்படி போறியா Hi. Can I get a down bag? Oh, we have only top one and Down is available, right? Thanks for that. Yeah, okay. ஓகே இந்த பக்கத்தில் கண்ணாடி தந்திருக்கணும் ஏசி தான் ஆனால் உள்ளுக்கு பங்க் பெட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பழைய வீடுகளில் ராக்க மாதிரி அடிப்பேன் தானே அந்த மாதிரி அடித்து கங்க்ரீட்லேயே அடித்து தந்திருக்கணும். அடுத்தது லொக்கர் தந்திருக்கணும். லொக்கர் வந்துட்டு கீழேயே தந்திருக்கு. ஸோ இந்த வீடுகளுக்கு எப்படி செய்யணுமோ அதே மாதிரி சிம்பிளாக இருக்கு, ஆனால் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். என்ன விஷயம்னு சொன்னால் நான் இப்போ தான் கேட்டேன், நான் வெளியில் வந்துட்டு கதைக்கிறேன். ஓ ஸோ என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் காட்டினா தானே அந்த அக்கா, அவள் வந்து இங்கிலாண்டாம், அவள் வந்து வெட்டிங் பண்ணினது ஒரு ஸ்ரீலங்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து செய்யணும். அப்போ நாங்கள் இன்னொரு இடத்த போயிருந்தோம், போன முறை ஹிக்கடுவை போயிருந்தாங்க தானே. ஹிக்கடுவில் வந்துட்டு 59% ஷேர்ஸ் வந்து ஸ்வீடன் ஆளுக்கும், லோக்கல் ஆளுக்கு வந்துட்டு 51%, ஃபாரினருக்கு வந்துட்டு 49% தான் அந்த ஷேர்ஸ் மாதிரி. ஆனால் இவைக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா அவருக்குமே வந்துட்டு இந்திய சிட்டிசன்ஸ் இருக்கும், ஹஸ்பண்ட் இங்கே இருக்கிறதால. ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ உள்ளுக்கு வாஷ்ரூமே நல்லா இருக்குது. ஷேர்ட் வாஷ்ரூம் தான் கொமனாக தெரியணும். நல்லா இருக்குது, நல்லா இன்வெஸ்ட் பண்ணி சூப்பராக செய்யணும். இந்த மாதிரி நீங்களுமே ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், செய்யலாம். ஸோ எங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கணக்கு ஐடியாஸ் இருக்குது. என்ன முதல் தான் இல்லை, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை. ஸோ காசுக்காக தான் யூடியூபே செய்கிறோம், எக்ஸ்ட்ரா இன்கமுக்காக. ஸோ எக்கச்சக்கமான இந்த வீட்டுக்கு முன்னுக்கெல்லாம் பாருங்கள், சின்ன கேஃபே மாதிரி போட்டு இந்த இடமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருது. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள், தொடர்ச்சியாக வீடியோ பார்த்தா தான் ஒரு கண்டினியூஷன் இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்குமே விளங்கும் நாங்கள் எங்கே இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. ஸோ இதில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், போஹோ ஜங்கிள் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லியிருக்கு. வேறு பைக் ரெண்ட் எல்லாமே இங்கே ஈஸியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் பாருங்கள், ஃபுல்லாக எல்லா இடமுமே டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கணும். குறிப்பாக இந்த இடத்துலையுமே வந்து சர்ஃபிங் வந்து பயங்கர ஃபேமஸ். ஸோ அதால் இங்கேயுமே சர்ஃபிங் செய்ய வருகிறோம். ஆனால் இது வந்து வெலிகமோட ஒப்படைக்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது மற்ற இடங்களோட ஒப்படைக்க. ஸோ அதுதான் விஷயம். இப்படி நேராக போனோம்னு சொன்னால் கிரிஹட்டிய பீச்சுக்கு போய் கொள்ளலாம். இதிலையும் பாருங்கள், என்ன விஷயம்னு சொன்னால் அதிகளவான ஆட்கள் இப்போ வந்திருப்பினோம். இப்போ அந்த மிடில் ஈஸ்டில் நடக்கிற பிரச்சனைகளால் இங்கே வந்துட்டு கேனபேர் ஃப்ளைட் அதுகளை கேன்சல் பண்ணதால், இல்லையண்டா இந்த இடமெல்லாம் பயங்கர க்ரௌடாக இருக்கும். டூரிஸ்ட் அவ்வளோத்துக்கு வருவினோம் விரும்பி. முக்கியமாக இங்கே வந்து சர்ஃபிங் பழகிறதுக்கு நாங்கள் போன முறை வெலிகமையிலன்னுனாங்க. வெலிகமையில் கிட்டத்தட்ட சொல்ல போனால் எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதமாக வந்து ரஷ்யன்ஸ் எல்லாருமே ஸ்டே பண்ணி இங்கே வந்துட்டு சர்ஃபிங் எல்லாருமே பழகினோம். ஸோ அந்தளவுக்கு 3 மாதம் தங்கி பழகிற அளவுக்கு ஜோசி பாருங்க எவ்வளோ முக்கியமாக அவை வந்துட்டு இந்த இடங்களை எல்லாமே நினைக்கணும்னு சொல்லி. ஏன்னா இலங்கையில் வந்துட்டு ஒன்று அவையை பொறுத்த வரைக்கும் அவைய நாட்டில் உழைச்சிட்டு இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது சீப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ அங்கே வந்துட்டு ஒரு காஃபி அடிக்கணும்னு சொன்னால் அங்கே ஒரு $15 இங்கே வந்து $3 $4 10ல் காஃபி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த கம்பேரிஷன் வித்தியாசத்தால் தான் அதிகளவான ஆட்கள் வெறியணும். ஸோ இதில் பாருங்கள், உள்ளே போயிட்டு பீச் எப்படி இருக்குன்றதை அப்படியே காட்டுறேன். இப்போ பின்னேரம் ஒரு 4 மணி தாண்டி, இப்போ பின்னேரம் ஒரு 5 மணி தாண்டி போய்கொண்டிருக்கு. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப போய்கொண்டிருக்கிறோம் பீச்சுக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்கள், அருகம்பே சீசன் முடிய திரும்ப இங்கே சீசன் தொடங்கிடும். ஸோ அந்த 2 வித்தியாசமும் இருக்குது. அதை ஏற்கனவே பழைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். இப்போ நாங்கள் ஒரு மாதிரி கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் இதுக்குள்ளே எந்த பக்கம் போகிறேன்னு தெரியலை. உள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ப்ரைவேட் பீச்சாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கேயுமே வந்துட்டு சர்ஃபிங் தான் ஃபுல்லாக. இது சூப்பராக இருக்குது. இதுதான் முதல் தடவை இந்த சைடுக்கு வாரது. ஆனால் எப்படி இருக்குன்னு பாருங்க. வெலிகமாவோட இது நல்லா இருக்குது. ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது இந்த இடம். ஆனால் வெலிகமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டுக்கு ஒரே லைன் மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன பே மாதிரி, இப்படி சின்ன ஒரு வளைஞ்ச ஒரு குடா மாதிரி இருக்குது.
அதால் வந்துட்டு அலை வந்துட்டு அதில் அடித்தோன்னே தண்டவாடலேயே அலை வந்து ஃபோம் ஆகுது. அதால் இங்கேயுமே சர்ஃபிங்குக்கு கிணறு வரீங்க லோக்கல் ஆக்களுமே இருக்கணுமா தான் எனக்கு பிடிச்ச விஷயம். ஏன்னா சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு ஆக்களை வந்துட்டு மதிக்கணுமே இல்லை. அதுவும் குறிப்பாக எங்கட நாட்டுக்கு டூரிஸ்ட் வந்திருக்கணும். சில கஃபேகள், சில ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு ஏன் விடணும் இல்லைன்னு சொல்லி நான் ஆன்லைனில் ஒரு ஆள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரஷ்யன் ஒருத்தி போட்டிருந்தவா. இப்போ நான் போயிட்டு பார்த்த இடத்துல அவள் சொல்கிறேன் என்னென்னா ஃபொரின் ஆக்களுக்கு வந்துட்டு அதிகளவு ப்ரைஸ் வந்து போட்டிருக்கணும். அதை வந்துட்டு உள்ளே போயிட்டு லோக்கல் ஆக்கள் வந்துட்டு குறைய விலை கொடுக்க வந்துட்டு அங்கே ஒரு பிரச்சனை வருதுன்றதுக்காக அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு அதை நிப்பாட்டிட்டேன். ஸோ இதுதான் விஷயம். அடுத்தது எங்கடாக்களும் உள்ளே போயிட்டு பிரச்சனைகள் பண்ணிக்கணும் அந்த மாதிரின்றதால இந்த நைட்டில் பார்ட்டி டிஜே அந்த மாதிரி நடக்கிற இடங்கள்லையுமே உள்ள அலோவ் பண்ணிக்கணும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே பாருங்க அந்த இடத்துல இந்த அந்த துண்டுக்குள்ளே அப்படியே அலை வந்துட்டு இந்த நேச்சுரலாக இது அமைஞ்ச இந்த அந்த புடா மாதிரி வளைஞ்ச வடிவங்களாலேயே அப்படியே வந்துட்டு அலை ஃபோம் ஆகுது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்துட்டு சர்ஃபிங்க்கு வரையணும். நாளைக்கு இங்கே பண்ணுவோம் மாடா சர்ஃபிங்? நல்லா இருக்குல்ல? முட்டி பேத்தணுன்னு இன்னைக்கு நீ வந்து முட்டியை பேக்கிறது கூப்பிட்ற ஒரு மனுஷன் எத்தனை தடவை தான் அடிவாங்க. ஆனால் இது அலை கொஞ்சம் நல்லா இருக்குது பாரு, அங்கே மாதிரி இல்லை. நல்லா இருக்கு வெளிகமாவோட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. என்ன சொல்ல அந்த வளைஞ்சிருக்கிறதால அதில் ஆட்டோமேட்டிக்காக அலை வந்துட்டு ஃபோம் ஆகுது. மட்டும் போடுது திரும்ப பேலன்ஸ் இல்லை. ஸோ நல்லா இருக்குது. எப்பயுமே ஆல்ரெடி வளமையாக போன இடங்களுக்கு போய்க்கல ஒரு மாதிரி இருக்குது. இந்த முறை புது இடத்துக்கு வந்ததால நல்லா இருக்குது. கொஞ்சம் ஃபோன்ஸில் சர்ஃபிங் பண்ணுறாக்கள வீடியோஸ் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் நீங்களுமே. சின்ன பொடியங்கள்லாம் தரமாக செய்கிறாங்க. அங்கே நாளைக்கு வந்துட்டு இந்த இடத்துல சர்ஃபிங் செய்யலாம்னு சொல்லி ஒரு ஐடியா. அலை வந்து கொஞ்சம் கூடவா இருக்கா, ஆனாலுமே சர்ஃபிங் செஞ்சால் நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நாளைக்கு வந்து சர்ஃபிங் செய்வோம். அதுக்கு முன்னாடி இப்போ போயிட்டு சாப்பிடுவோம், வேண்டாம் சரியாக பசிக்குது. அடுத்து இங்கே வந்துட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கலாம். கிணவர் வந்துட்டு இங்கே சர்ஃபிங் இன்ஸ்ட்ரக்டராக இருக்குன்னு தானே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து செஷன் செய்வினும். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த சைட்ல எல்லாம் பார்ட்டி ஹாஸ்டல்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயே தங்கிட்டு இந்த இடத்துல சுற்றி பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஓகே, அப்படியே நாங்கள் பீச் எல்லாமே சும்மா சுற்றி பார்த்தனாங்க. நாளைக்கு தான் சர்ஃபிங் செய்ய போகிறோம். இந்த வீடியோவை எடிட் பண்ணி போடுவோம். ஸோ அதுக்காக இப்போ சாப்பிட வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு தம்பி அப்போதை கதைச்சவர். ஸோ ப்ரைஸ் ரேட் எல்லாமே காட்டுறேன். ப்ரைஸை பாருங்கள். சிக்கன் கொத்து வந்துட்டு இன்றைக்கி 1300, அதாவது இந்த கடையில் 1300. இதை விட மற்ற கடைகளில் விலை கூட. சீ ஃபுட் வந்து 1700, மிக்ஸ் கொத்து வந்து 1800 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே தான் ஓரளவுக்கு விலை குறைவாக இருக்குது. மற்றபடி விலை எல்லாமே தாறுமாறு. அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் இருந்துட்டு டிக்வெல்ல டவுன் இருக்குது. அந்த டிக்வெல்ல டவுனில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பள்ளி இருக்குது. அதுக்கிட்ட வந்துட்டு சாப்பாடு கடையெல்லாம் இருக்காமல் அங்கே வந்து விலை குறைவாக இருக்குன்றவர். ஸோ இங்கே தான் சாப்பிடுவோம். உள்ளே போயிட்டு 1300 தானே சாப்பிட்டுட்டு போயிட்டு வீடியோஸை எடிட் பண்ணணும். உள்ளுக்கு நல்லாவே இருக்குது பாருங்கள். சின்ன ஒரு கஃபே செட்டப் மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஸ்பெஷல் ரூம்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ. உள்ளுக்கு பாருங்கள். ஃபுல்லுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. மத்தியானம் லஞ்ச் அதுகள் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, கொத்து ஆர்டர் பண்ணது வந்துட்டு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான். ஆனால் இதுவே வந்து இங்கே 1300. வெளியில் போனால் கூட இருக்குது. ஆனால் இருந்தாலுமே இந்த ஏரியாக்குள்ளே எடுக்கிறது கஷ்டம். நாங்கள் எல்லா 2-3 கடைக்கு மேலே பார்த்துட்டோம். 2-3 இல்லை, இந்த லைனுக்கே ஃபுல்லாக பார்த்துனாங்க. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போகணும். ஸோ அதுக்கு ஆட்டோ பிடிச்சோ இல்லை நடந்து போகிறனாலோ தனியாக கிணதுரம் போகணும். அதால் இங்கேயே இன்றைக்கி சாப்பிட்றோம். கொத்து டேஸ்ட்டாக இருக்குது. இருந்தாலும் வெளிகமா மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துனாங்க. லோக்கல் ப்ரைஸ் எங்களுக்கு தெரியுங்க நான் சொல்லி இல்லையென்றே சொல்லிட்டாங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி தானே காசு.
இப்போ இந்த இடத்துல இடம் ரெண்ட் வேலை செய்கிறாங்களுக்கு சரி பண்ணணும்.